தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டமத்தில் குரு உச்சம். அஷ்டமத்தில் குரு உச்சம் யாருக்கு நல்லதுன்னா அட்வொகேட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் இருக்கிறவங்களுக்கு. ஆப்ஷன் போகக்கூடிய எதுவாக இருந்தாலும் சொத்துக்கள் அதை எடுத்து யார் வியாபாரமாக பண்ணுறவங்களோ அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வட்டிக்கு விடுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். செப்டம்பருக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. அது வரைக்கும் நம்பினாலும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். இப்போ 2026 குரு பயிற்சி ஆரம்பிக்க போது, இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பா மக்கள் அனைவருக்கும் குரு அப்படின்னாலே ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் இருக்கு. இந்த கிரகம் எந்த மாதிரியான நல்ல பலன்களை மக்களுக்கு கொடுக்க இருக்கு? அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். ஒரு குழந்தைக்கு எப்படி சாக்லேட் வாங்கி கொடுத்தா கொண்டாட்டமோ, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா எப்படி சந்தோஷமோ, அந்த மாதிரி குரு வந்து மகிழ்ச்சியை கொடுப்பார். அதாவது தர்மத்துக்கு மீறிய விஷயங்களை கொடுக்க மாட்டார். தர்மமாக அறமாக நீங்கள் என்ன ஆக்சுவலாக சம்பாதிக்கணுமோ, ஆக்சுவலான சந்தோஷம் என்னவாக இருக்கோ அதுதான் வந்து குரு கொடுப்பார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே 26 வாக்கிய பிரகாரமோ, இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. வாக்கிய பிரகாரம் அடுத்த வருஷம் வாங்க, இது ஒரு பெரிய கூத்தாக ஓடும். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஜூன் 1 இரவு, ஜூன் 2 காத்தால நடக்கிறது. ஸோ இது வந்து எங்கன்னா மிதுனத்திலிருந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து குரு உச்சபலம் அடையக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படிங்கிறது பெரிய நல்ல விஷயம். கடகத்தில் குரு உச்சபலம் பெறும் பொழுது ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மாணவிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாத ஆட்கள் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி ரூல் என்ன இருக்கோ, அறம் என்ன இருக்கோ, அது ரொம்ப பெரிய அளவுக்கு வளரும். மகான்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்படுது. அதில் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த குரு மாறுறதுனால கன்னி ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு ஃபேமிலி லெவலில் என்ன வேணுமோ அது நடக்கும். அதாவது ஜாக்பாட்னா இதுதான் ஜாக்பாட். பணங்காசு சார்ந்த ரீதியில் பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் காசு ரீதியில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். அதில் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போது அதை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம்லேயே செப்பரேட்டாக அந்த சப்ஜெக்டாக நம்ம பேசலாம். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு வந்து அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான குரு பயிற்சி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? முதல் விஷயம், தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டமத்தில் குரு உச்சம். அஷ்டமத்தில் குரு உச்சம் யாருக்கு நல்லதுன்னா அட்வொகேட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு, மாஸ் இன்சூரன்ஸ் போடுறவங்களுக்கு, குழந்தை நல மருத்துவர்களுக்கு, அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் ADHD ஆகட்டும், ஆட்டிசம் ஆகட்டும், டவுன் சிண்ட்ரோம் ஆகட்டும், இந்த மாதிரி குழந்தைகளை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஜப்தான நகைகள், இல்லை ஜப்தான வீடு, ஆக்ஷன் போகக்கூடிய எதுவாக இருந்தாலும் சொத்துக்கள் அதை எடுத்து யார் வியாபாரமாக பண்ணுறவங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். மற்ற எல்லாருக்குமே வேலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் ரீசன்னா குரு அந்த இடத்துல உச்சபலம் பெறும்போது வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. நிரந்தரமாக ஒரு இன்கம்மை நீங்கள் நம்பாமல் 2-3 வேலைகளை பார்த்துக்கொள்வது நல்லது. தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த குரு வந்து உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிறது சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெற்று சனியை தொடர்பு கொள்ளுது. அப்போ ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, தண்ணீர், ஹைட்ரா ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங்கில் இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சேர்றதுங்கிறது பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை சார் அக்ரிகல்ச்சர் பண்ணணும், நான் வந்து விவசாயம் தான் பண்ணணும்னா இப்போ நல்ல டைம். இப்போ நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். அதனால் வச்சு இவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, உணவு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எதெல்லாம் ஒரு கெட்ட விஷயத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம். அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ்,
அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நிறையா கேமராஸு, லைட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஓடுது சார், ஒரு இடம் விற்க முடியுமா, நிலம் விற்க முடியுமா, வீடு விற்க முடியுமானா கண்டிப்பாக விற்றுட்டு பெரிய பணம் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு கடன் தீரும், நிம்மதியாக உட்காரலாம். ஆக்சுவலாக சொன்னேன் இது எல்லாமே உங்களுக்கு. அதே மாதிரி வட்டிக்கு விடுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். நான் சொல்ல கந்து வட்டிக்கு விடுறோம் சார், இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுத்து நாங்கள் வசூல் பண்ணுறோம் சார், டெய்லியும் போனால் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு நாங்கள் வந்து பண்ணுறோன்னா அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் என்ன, இந்த டைமில் குழந்தை பிராப்தம், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம், வேலை, இது எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். தூக்கி சாப்பிட்றாது, டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறுறதுங்கிறது உறுதி, தைரியமாக இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு அளவுக்கு அதிகமான கடன் இருக்கு. ஏன்னா நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க குரு வந்து இவர்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது அப்படின்னு. இந்த அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய கடன் தொல்லை எப்பதான் இவர்களுக்கு நீங்க? செப்டம்பருக்கு அப்புறம் தான் நீங்குமா. அது வரைக்கும் வீட்டுக்கு நோட்டீஸ் வரும், பணம் கட்டணும், இஎம்ஐ கட்டணும்னு நோட்டீஸ் வரும். நீங்கள் வாங்கின மொபைல் திருப்பி கொடுமா, வண்டி வாங்கியிருக்கீங்கன்னா கேடிஎம் திருப்பி கொடுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். இவர்களுடைய வருமானம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இந்த வருமானம் அதிகரிக்குமா இந்த காலகட்டங்கள்ல? ஒரே விஷயம் தான்மா, குருவை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுப்பான். அது அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஒரே வருமானத்தை நம்ப முடியாது. 2-3 வருமானங்கள் 2-3 இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் வரும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையும் அப்படி தான்மா. எந்த ஜாதகத்துலேயுமே 6ஆம் இடம் உச்சமாக கிடையாது. 6ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணால் 35 வருஷம் அந்த பெஞ்சை தேய்ச்சான், டைரக்டர் லெவலில் வந்தான், ரிட்டையர் ஆனாங்கிற ஜாதகங்கள் ரொம்ப கம்மி. இப்போ மிஞ்சி போனால் 8 வருஷம் தாங்கிறதே பெரிய சமாச்சாரம். அப்படி தான் இருக்குது, புரியுதா? அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த டைமில் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் எ குட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் எதுக்காக போய் வேலை செய்யணும்? ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்கள், அது நல்லா முன்னேற்றத்தை கொடுங்க. தொழில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வருஷம் சரி இருக்காது, அடுத்த வருஷம் சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் இருக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. அது வரைக்கும் நம்பினாலும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதாவது அவங்க வீட்டு பெரியவங்களும் உங்கள் வீட்டு பெரியவங்களும் விசித்திரமாக பேசுவாங்க. அதாவது அந்த பேசிக் பொருத்தங்கிறது உங்கள் 2 பேருக்கு மட்டும் கிடையாது. வீட்டில் பெரியவங்க அனுப்பிச்சா தான் உங்களுக்கு தாலி எடுத்து கொடுப்பாங்க. இப்போ தாலியே நான் கொடுக்க மாட்டேன், நீ எப்படிடா கட்டுவேன்னு பார்க்குறேன்டா அப்படின்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதாவது சினிமாவில் நடக்கிற ட்ராமாலாம் வீட்டில் நடக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? மெயினான விஷயம் கால பைரவனை பிடிச்சிக்கணுமா. கால பைரவரை போய் சுவாமிக்கு தரிசனம் பண்ணுறது வியாழக்கிழமை காலையில் வந்து முடிஞ்சால் ஒரு 10-11 எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை எதையும் பண்ணாமல் எலுமிச்சம்பழம் சுவாமி காலில் வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியோடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துட்றேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிட்டுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோ கால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால் எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. மே 28ஆம் தேதி காலை 8லிருந்து 11 மணிக்குள்ளே நம்ம, அதாவது இந்த குரு பயிற்சி மகா யாகம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுல ரொம்ப உன்னதமான மாதம் அந்த அதிக மாதம். அந்த அதிக மாதம் குரு பயிற்சி மகா யாகம் 33 தேவதைகளை ஆவானம் செய்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்தில் நம்ம அதை பண்ண போகிறோம்.
பப்ளிக் எல்லாருமே வரலாம். ஆனால் முன்பதிவு அவசியம். அதுக்கான நம்பர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபேமிலிக்கு செப்பரேட்டாக ஒரு அதுக்கான சங்கல்பம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கான பிரசாதமும் வாங்கிட்டு போகலாம். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும். தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி சார்.